79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி காலை 8 மணி அளவில் மூவர்ண கொடியை ஏற்றுகிறார். டெல்லியில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்கவிருப்பதால் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கோட்டை பகுதி முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தலைநகருக்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ட்ரோன், ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை மூலம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றுகிறார். இதையொட்டி அங்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் சுமார் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டன. மாநிலத்தின் முக்கிய பகுதிகள், சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்களிலும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 79வது சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5 விழுக்காடாக வளர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்ட அவர், அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அரசின் சீர்திருத்தங்கள், பொருளாதார மேலாண்மை மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். மேலும் நல்லாட்சியின் மூலம் வறுமையில் இருந்து பல மக்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் வருமான ஏற்றத்தாழ்வுகள் குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரை நாட்டின் கூட்டு முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், நமது சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களின் பங்களிப்பை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்ததாகவும், தேசத்தை கட்டி எழுப்புவதில் குடிமக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்களிப்பு நல்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான அரசு அலுவலக கட்டடங்கள் மூவர்ணங்களில் ஒளிரூட்டப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், நகராட்சி அலுவலகம், மேம்பாலங்கள் ஆகியவை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருச்சி தலைமை தபால் நிலைய கட்டடம் ஆகியவை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை மூவர்ணங்களில் ஒளிரூட்டப்பட்டது. இதற்காக அணையில் உள்ள 7 பெரிய மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய கொடியின் நிறங்களில் நீர் வெளியேறுவது போல் காட்சியளிப்பது காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. இவற்றின் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவுள்ளார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன.